என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன். இத்தொடர் 24 14 × 16 14 × 17 14 × 18 14 × 19 மற்றும் 14 × 20 காண்போம். பெருக்கும் எண் 14 பெருக்கப்படும் எண் 16 20. எனவே பெருக்கும் எண்ணின் விரிக்கப்பட்டவர்களை 2ஆல் பெருக்க வேண்டும். மொத்த விரிக்கப்பட்டவர்களை 10ஆல் பெருக்க வேண்டும். அதனுடன் மடக்கப்பட்டவர்களின் பெருக்கு தொகை கழிக்க வேண்டும். இப்பொழுது 14ஐயும் 16ஐயும் பெருக்குவோம். பெருக்கும் எண் 14 பெருக்கப்படும் எண் 16. பெருக்கும் எண் 14 இடது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 16 வலது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 14 எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 4 விரல்கள் மடக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஒருவர்களை புறக்கணிக்கவும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டவர்களையும் விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 14 9 விரல்கள் விரிக்கப்பட்டும் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்க வேண்டும். விரிக்கப்பட்டவர்களை 2ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 14 18 விரல்கள் விரிக்கப்பட்டும் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படும் 16ஐ இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக ஒரு விரல் விரிக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் 16இல் 6 விரல்கள் விரிக்கப்பட்டும் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 18 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 6 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்தம் விரிக்கப்பட்டவர்கள் 24. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 240. பெருக்கும் எண்ணில் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 4 × 4 16. இப்போது 240 16ஐ கழித்தால் 224. இது 14 × 16 பெருக்கு தொகை. இப்பொழுது 14ஐயும் 17ஐயும் பெருக்குவோம். பெருக்கும் எண் 14 பெருக்கப்படும் எண் 17. பெருக்கும் எண் 14 இடது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 17 வலது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 14 எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 4 விரல்கள் மடக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு விரலை பெருக்கணுக்கும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டு விரிக்கப்பட்ட விரலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 14 9 விரல்கள் விரிக்கப்பட்டும் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். விரிக்கப்பட்ட வட்டி 2ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 14 18 விரல்கள் விரிக்கப்பட்டும் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படும் எண் 17 எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 2 விரல்கள் விரிக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 17 7 விரல்கள் விரிக்கப்பட்டும் 3 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 18 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 7 விரல்கள் விரிக்கப்பட்டுள்ளன. மொத்தம் விரிக்கப்பட்டவர்கள் 25. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 250. பெருக்கும் எண்ணில் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 3 விரல்கள் மடக்கப்பட்டு உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 4 × 3 12. இப்பொழுது 250 12ஐ கழித்தால் 238. இது 14 × 17 பெருக்கு தொகை. இப்பொழுது 14 × 18ஐ காண்போம். பெருக்கும் எண் 14 பெருக்கப்படும் எண் 18. பெருக்கும் எண் 14 இடது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 18 வலது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 14 எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 4 விரல்கள் மடக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு விரலை பெருக்கணுக்கும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்ட ஒன்று விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 14 9 விரல்கள் விரிக்கப்பட்டு 4 விரல்கள் மடக்கப்பட்டு இருக்கும். விரிக்கப்பட்டு 2ஆல் பெருக்க வேண்டும். அதாவது 14
18 விரல்கள் விரிக்கப்பட்டு 4 விரல்கள் மடக்கப்பட்டு இருக்கும். பெருக்கப்படுவன் 18 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டு, இரண்டாவது 3 விரல்கள் விரிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படுவன் 18இல் 8 விரல்கள் விரிக்கப்பட்டும் 2 விரல்கள் மடக்கப்பட்டு இருக்கும். பெருக்குமெனில் 18 விரல்கள் விரிக்கப்படும். பெருக்கப்படும் எனில் 8 விரல்கள் விரிக்கப்பட்டுள்ளன. மொத்த விரிக்கப்பட்டவர்கள் 26. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பு 10. மொத்த மதிப்பு 260. பெருக்கம் எனில் 4 விரல்கள் மடக்கப்பட்டும், பெருக்கப்படும் எனில் 2 விரல்கள் மடக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 4 பெருக்கல் 2 8. இப்போ இது 260லிருந்து 8ஐ கழித்தால் 252. இது 14 பெருக்கல் 18 பெருக்குத்தொகை. இப்பொழுது 14ஐயும் 19ஐயும் பெருக்கும். பெருக்கும் எண் 14, பெருக்கப்படும் எண் 19. பெருக்கும் எண் 14 இடது கீழ் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 19 வலது கீழ் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 14 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டு, முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டு, இரண்டாவது முறையாக 4 விரல்கள் மடக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு விரலை புறக்கணிக்கவும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டு விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 14இல் 9 விரல்கள் விரிக்கப்பட்டு 4 விரல்கள் மடக்கப்பட்டு இருக்கும். விரிக்கப்பட்ட விரலை 2ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 14இல் 18 விரல்கள் விரிக்கப்பட்டு 4 விரல்கள் மடக்கப்பட்டு இருக்கும். பெருக்க வேணும் 19 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், இரண்டாவது முறை 4 விரல்கள் விரிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 19இல் 9 விரல்கள் விரிக்கப்பட்டும் 1 விரல் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 18 விரல்கள் விரிக்கப்பட்டும், பெருக்கப்படும் எண்ணில் 9 விரல்கள் விரிக்கப்பட்டுள்ளன. மொத்த விரிக்கப்பட்டவர்கள் 27. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 270. பெருக்கும் எண்ணில் 4 விரல்கள் மடக்கப்பட்டும், பெருக்கப்படும் எண்ணில் 1 விரல் மடக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 4 பெருக்கல் 1 4. இப்போ இது 270லிருந்து 4ஐ கழித்தால் 266. இது 14 பெருக்கல் 19 பெருக்கல் தொகை. இப்பொழுது 14ஐயும் 20ஐயும் பெருக்குவோம். 14 பெருக்கும் எண் 20 பெருக்கப்படும் எண். பெருக்கும் எண் 14 இடது கீழ் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 20 வலது கீழ் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 14 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 4 விரல்கள் மடக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு விரலை புறக்கணிக்கவும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டு விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 14இல் 9 விரல்கள் விரிக்கப்பட்டும் 4 விரல்கள் மடக்கப்பட்டு இருக்கும். விரிக்கப்பட்ட விரலை 2ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 14இல் 18 விரல்கள் விரிக்கப்பட்டும் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண் படும் எண் 20 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டு, இரண்டாவது முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 20இல் 10 விரல்கள் விரிக்கப்பட்டும் 0 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 18 விரல்கள் விரிக்கப்பட்டும், பெருக்கப்படும் எண்ணில் 10 விரல்கள் விரிக்கப்பட்டுள்ளன. மொத்தம் விரிக்கப்பட்டவர்கள் 28. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 280. பெருக்கும் எண்ணில் 4 விரல்கள் மடக்கப்பட்டும், பெருக்கப்படும் எண்ணில் 0 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 4 பெருக்கல் 0 0. இப்போ இது 280லிருந்து 0ஐ கழித்தால் 280. இது 14 பெருக்கல் 20 பெருக்கல் தொகை. நன்றி. உங்களுக்கு இந்த காணொலி பொருள் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கருத்து பட்டியலில் போடவும் அதை நிவர்த்தி செய்ய முயற்சிக்கிறேன். அடுத்த தொடர் 25இல் 15 பெருக்கல் 11, 15 பெருக்கல் 12, 15 பெருக்கல் 13, 15 பெருக்கல் 14 மற்றும் 15 பெருக்கல் 15ஐ காண்போம். நன்றி.